பொதுமக்கள் கரெக்டா நான் சொல்றத நல்லா யோசனை பண்ணி யோசிங்க. இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல ஒருத்தர் முதலமைச்சர் சீட்ல வந்து நேரடியா உட்கார முடியாது தான். ஏமாத்தணும், பொய் சொல்லணும், மந்திரி கால பிடிக்கணும், அதுக்கு மேல மேல எல்லாம் அதிகாரிங்க பொய் பொய் சொல்றத கேட்கணும், அவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும், வெட்டணும், குத்தணும், கொலை பண்ணணும், கெடுக்கணும், அழிக்கணும், புடுங்கணும், இந்த மாதிரி பல இது பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமா மேல போகணும். வழிப்பறி பண்ணணும். பொம்பளை பிள்ளைங்கலாம் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கலாம் தூக்கிட்டு போயிட்டு கதற கதற கெடுக்கணும். இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக முடியும். அப்படியே ஸ்டெப்பாக தான் போயிட்டு முதலமைச்சராக முடியும். நேரடியாக நான் வந்துட்டு மக்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னால் அது மக்களை ஏற்றுக்காது. உண்மை தானே? விஜயை குறை சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ அவங்ககிட்ட காசு இருக்கு. ஒரு படம் எடுத்தாருன்னா அவருக்கு லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கும். பணம் கோடி கோடியாக இருக்கு. சரி, இது மக்களுக்கு ஒரு உதவி செய்யலாமேங்கிற ஒரு யோசனை அவருக்கு வந்திருக்கு. ஓகேயா? அவர் இறங்கிட்டாரு களத்தில். அவங்கள போட்டுக்கிட்டு அது இது திருசா அது இது மற்றது மறுச்சல தொட்டா குத்தம் தொட்டுலனா குத்தம் துப்புனா குத்தம் துப்புலனா குத்தம். ஏன் லூசாடா நீங்களா? வேற வேலையே இல்லையா? யார்கிட்டயாவது 5 ரூபா 10 ரூபாய்க்கு பிச்சை எடுக்கிறாரா? விருப்பம் இருந்தால் ஓட்டு போடுங்க, விருப்பம் இல்லாதவங்க ஒதுங்கி நில்லுங்க. தேவையில்லாத அமாண்டமான பழியெல்லாம் செலுத்தாதீங்க. உன்னால உன் மனசாட்சிக்கு நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணுங்கிற ஒரு உணர்வு இருந்தால் விஜய்க்கு ஓட்ட போடும். இல்லைன்னா ஒதுங்கி நில்லு. திருட்டு பாய கூட்டத்தில் மணல் அள்ளுறவன், கொள்ளையடிக்கிறவன், வழிப்பறி பண்ணுறவன், பொம்பளைய கெடுக்கிறவன் கூட சேர்ந்துக்கு அப்படி ஓட்ட போட்டுட்டு போ. மக்களை காப்பாற்றணுங்கிற ஒரு கொள்கையில் வந்தவங்கள வாழ விடு. நீ எதிரிகள் நிற்காத. முடிஞ்சா வெயிட் பண்ணு, முடியலையா ஒதுங்கி நின்று போய் நேரு. ரைட்டா? 5000 தராங்க, 10,000 தராங்கன்னா எத்தனை நாளைக்கு நான் அந்த காசை வச்சுட்டு வாழ்வீங்க? உங்க சரித்திரம் பூரா என்ன செய்யணும்னு அவர் செய்வார். அவர் செய்யலைன்னா நானே கேள்வி கேட்பேன். அடுத்த 5 வருஷத்துல எலெக்ஷன் வரும், அப்போ பார்த்துக்கலாம். செய்யலைன்னா அப்போ பார்த்துக்கலாம். ஓகே? டிவிகே ஓட் விசில் சின்னம் ஞாபகம் இருக்கட்டும்.